பா அப்பா என்னாச்சுப்பா? ஏன் அழுதுட்டு இருக்க? அம்மாடி, நீ எங்கம்மா இங்க வந்த? அம்மாவோட போட்டோ மறந்து வச்சுட்டு போயிட்டேன்ப்பா. அதான் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். சரி, ஏன் உன் சட்டையெல்லாம் கசங்கி இருக்கு? ஒன்றும் இல்லைம்மா, கிளம்பி வரும்போது கால் தடுக்கி கீழே வந்துட்டேன். அதான் கால் தடுக்கி கீழே விழுந்துட்டியா? அடி ஏதாவது ஒன்றும் இல்லை, பட்டுருச்சா? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. என்னப்பா? சரி, சாவி கொடு. நான் போய் போட்டோ எடுத்துட்டு வரேன். சாவி சாவி கொடுப்பா. அப்ப ஏன் அலற? அப்ப என்னாச்சு? அப்ப என்னாச்சுப்பா? அம்மாடி, என்னை மன்னிச்சிருப்பா. எதுக்கு? இந்த வீடு நம்ம கையை விட்டு போயிடுச்சுப்பா. வீடு கைவிட்டு போயிடுச்சா? என்னப்பா சொல்ற? ஆமாப்பா, அது வந்து சார் 30 லட்ச ரூபா பேமெண்ட்டு, 10 பைசா வட்டி, எல்லாமே டாக்குமெண்ட்ல இருக்கு. சரிங்க. சார் 3 மாசத்துல பேமெண்ட் வரலன்னா வீடு கண்ட்ரோல்ல வந்துடும் சார். கொடுத்துறேண்ணே, கரெக்டாக கொடுத்துறேண்ணே. என்னப்பா இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு? இதெல்லாம் எதுவுமே என்கிட்ட சொல்லல. இல்லடா அம்மாடி, நீ ஆசைப்பட்டது ஒன்று கிடைக்கும்போது எதுக்கு தேவையில்லாத கெட்டதை சொல்லணும் தான் அப்பா மறைச்சிட்டேன்டா. அதுக்குன்னு என் அப்பாவை கஷ்டப்படுத்தி ஒரு விஷயம் நடக்கணும்னா அது எனக்கு நடக்கவே வேண்டாம். அம்மாடி, இதெல்லாம் அப்பா சமாளிச்சுக்கிறம்மா. நீ முதல்ல மண்டபத்துக்கு கிளம்பு. ஆஹா, போ. நான் போக மாட்டேன். ஐயோ, அந்த குரு நீ இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவாம்மா. முதல்ல நீ கிளம்பு. பா, அவனுக்கு ஒருவேளை நான் தான் முக்கியம்னா அவனே என்னை தேடி வரட்டும், அப்ப பாத்துக்கலாம். இப்ப முதல்ல நம்ம கிட்ட இருக்க நகையெல்லாம் வச்சு பணம் ரெடி பண்ணி அந்த ஆள் கிட்ட கொடுத்து சாவி வாங்கிட்டு வரலாம்ப்பா. வாப்பா. பா பா, நான் உன் பொண்ணுப்பா. உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உன்னை பார்த்துட்டு அப்படியே சும்மாலாம் என்னால போக முடியாது. எனக்கு இந்த வாழ்க்கை அமையணும்னு இருந்தா அமையட்டும், அப்படி இல்லையா அமையாம கூட போகட்டும், பரவாயில்ல. அதான் நீ இருக்கல என்ன பாத்துக்கிறதுக்கு. பாத்துப்பல்ல. பாத்துக்கிறம்மா. வா போலாம். எந்திரிப்பா. இதோட ஃபுல் வீடியோ பார்க்க ஹேண்டில் கீழ இருக்க ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்க.